Hello, வணக்கம் and welcome to Tamil Fact. இன்று உங்களுக்காக 10 facts about ஜல்லிக்கட்டு. Let's go. ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படும் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் எனவும் மஞ்சு விரட்டு எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விளையாட்டு விளையாடப்பட்டது. மாட்டுடைய கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் கட்டு, அதாவது ஒரு பேக்கேஜினில் சல்லி காசுகள் இருப்பதால் தான் இந்த விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு என்கிற பெயர் வந்தது. 2004ஆம் ஆண்டிலிருந்தே பீட்டா போன்ற அமைப்புகள் இந்தியாவில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராட ஆரம்பித்தனர். அதைத் தொடர்ந்து மே மாதம் 2014ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் இந்த ஜல்லிக்கட்டு என்கிற விளையாட்டை தடை செய்தது. ஜல்லிக்கட்டு மீது இருக்கும் தடையை அகிம்சை வழியில் உடைப்பதற்காக கடந்த 8ஆம் திகதி சுமார் 20,000 மாணவர்கள் மெரினா பீச்சில் ஒன்று கூடி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தனர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜல்லிக்கட்டை ஆதரிக்கும் வகையில் போராட்டத்தில் முதலாக களமிறங்கியது நடிகர்களோ அரசியல்வாதிகளோ அல்ல, மாணவர்கள் மட்டும்தான். ஜல்லிக்கட்டு கூடுதலாக மாட்டுப் பொங்கல் அன்றுதான் கொண்டாடப்படும். ஜல்லிக்கட்டை ஆதரிக்கும் வகையில் ஹிப்ஹாப் தமிழா டக்கரு டக்கரு என்கிற பாடலையும், ஜிவி பிரகாஷ் குமார் கொம்பு வச்ச சிங்கம்டா என்கிற பாடலையும் மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஜல்லிக்கட்டு என்கிற பாடலையும் வெளியிட்டனர். 10 வருடங்களுக்கு முன்பாக சுமார் 9 லட்சம் காளை மாடுகள் இருந்த வேளையில் தற்போது சுமார் 90,000 காளை மாடுகள் தான் உள்ளன. குறிப்பா சொல்ல போனால் ஆரம்பத்தில் இருந்த காளை மாடுகளின் எண்ணிக்கையில் 10% மட்டும்தான் இப்பொழுது நமக்கு இருக்கின்றன. கடந்த நாட்கள் நடந்த போராட்டங்கள் ஜல்லிக்கட்டு எனப்படும் தமிழர்களின் பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, இதுக்கு பின்னால் இன்னொரு காரணமும் அடங்கியிருக்கு. அதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். கவனமாக கேளுங்கள். முந்தைய காலங்களில் விவசாயத்துக்கு பயன்பட்ட காளைகள் டிராக்டர்கள் வந்துவிட்டதால் தேவைப்படுவது கிடையாது. ஆகையால் ஜல்லிக்கட்டுக்காகவே வளர்க்கப்படும் காளைகளுக்கு வேலை இல்லாமல் போகுது மற்றும் இதனால் காளை மாடுகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாய்ப்பும் அதிகரிக்கின்றது. ஏன் காளை மாடுகள் முற்றிலும் அழியும் வாய்ப்பு கூட இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் காளை மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். கடைசியில் ஒரு காளை மாடும் இல்லாத வேளையில் ஒரு A2 டைப் ஆஃப் பாலை தரும் மாடு காளை மாட்டின் உதவி இல்லாமல் எப்படி உருவாக முடியும்? சரி, போனா போகுது, நாம் யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கன் பிரீட்ஸை சேர்ந்த மாடுகளின் A1 டைப் ஆஃப் பாலை குடிக்கலாம் என்கிறீர்களா? அதுதான் இல்லை. இந்த யூரோப்பியன் அமெரிக்கன் பிரீட்ஸை சேர்ந்த மாடுகள் கொடுக்கும் A1 பாலினில் நச்சுத்தன்மை இருக்கின்றது. இதனால் இதய நோய், டயபிட்டிஸ் டைப் 1 போன்ற வியாதிகள் வரும் வாய்ப்பும் அதிகரிக்கின்றது. அதே இந்தியன் பிரீட்ஸை சேர்ந்த மாடுகள் கொடுக்கும் சத்தான புரோட்டீன் அதிகமாக உள்ள A2 பாலினை குடிப்பதால் நமக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் கிடைக்காது, நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். சுருக்கமா சொல்ல போனால், ஜல்லிக்கட்டை தடை செய்வதால் இந்தியாவில் காளை மாடுகள் அழிந்து போகும், சத்தான பாலை தரும் பசுமாடும் அழிந்து போகும். அதே நேரம் வெளிநாட்டில் இருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கு சொந்தமாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் மூலமாக A2 பாலை தங்களுக்கு சொந்தமாக ஆக்கிவிடுவார்கள். இந்த காணொளியை பார்த்த பின்னரும் ஜல்லிக்கட்டு என்னவென்று தெரியாவிட்டால் முரட்டுக்காளை, விருமாண்டி மற்றும் சேரன் பாண்டியன் போன்ற திரைப்படங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்க பார்த்தது 10 facts about ஜல்லிக்கட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.